சீலோ அப்படிங்கிற ஒரு ஊரை குறித்து, சீலோ என்கிற ஒரு பட்டணத்தை குறித்து, சீயோன் என்கிற ஒரு பட்டணத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். செய்திக்கு தலைப்பு சீலோவும் சீயோனும். சீலோவும் சீயோனும் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட நான் கொஞ்சம் விஸ்தாரமாக பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த சீலோ சீயோன் இந்த ரெண்டும் எதை எதை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது? இந்த ரெண்டு இடத்திலையும் தேவன் ஏற்படுத்தி இருந்த அவருடைய வாசஸ்தலத்தினுடைய மேன்மை எவ்விதமாய் காண்பிக்கப்பட்டிருந்தது? ரெண்டு இடத்திலும் என்று சொல்லாமல், ரெண்டு இடத்திலும் ஸ்தாபிக்கப்பட்டதல்ல, ரெண்டு இடத்துக்கும் கொண்டு வரப்பட்ட கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது நமக்கு எப்படிப்பட்ட ஆழ்ந்த வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை உங்களோடு கூட வேத சத்தியத்தின் அடிப்படையில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பொதுவா வனாந்திரத்திலே தேவன் தமது வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க சித்தம் கொண்டார். எல்லாருக்கும் தெரியும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்துலதான், 24வது அதிகாரத்திலே உடன்படிக்கையின் ரத்தம் அது சிந்தப்பட்டு அது ஒரு பிரதிஷ்டைக்குள்ளாக வரப்பட்டது. முதலாம் உடன்படிக்கை இரத்தத்தினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது என்று சொல்லி யாத்திராமம் 24வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து கர்த்தர் ஆலயத்தை கட்டி எழுப்புகிற பணியிலே அவருக்கு காணப்படுகிறார். அப்போ 25வது அதிகாரத்துல தான் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் ஆண்டு பேச சித்தம் கொண்டார். இது எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம புதிய பாட்டு காலத்திலும் அதுதான். அதாவது இரண்டாவது உடன்படிக்கையும் அப்படிதான். ஏனென்றால் முதலாம் உடன்படிக்கையை போல இரண்டாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை என்று சொல்லி எபிரேயர் 9வது அதிகாரத்துல நீங்களும் நானும் வாசிக்க முடியும். அதுல எபிரேயர் 9ல 18, 19, 20 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது இரண்டாம் உடன்படிக்கையும் முதலாம் உடன்படிக்கை போல பிரதிஷ்டை பண்ண இரத்தத்தினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. உடன்படிக்கையை ஏற்படுத்தி பிற்பாடு ஆலயத்தை கட்டி எழுப்புகிற தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். தேவன் முதலாவது அவருடைய விலையிட பெற்ற இரத்தத்தை கொண்டு உங்களோடும் என்னோடு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது சத்தமா சொல்லுங்க, உடன்படிக்கை செய்ய வேண்டும். உடன்படிக்கைக்கு தொடர்ந்துதான், உடன்படிக்கைக்கு பிற்பாடுதான் கர்த்தர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்தை உங்களையும் என்னையும் அல்லது உங்களையும் என்னையும் பாவித்து அவர் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம் அறியாது இருக்க வேண்டாம். இதைத்தான் யாத்திராமம் 24 மற்றும் 25 ஆகிய 2 அதிகாரங்களை பார்க்க முடியும். இதைத்தான் எபேசியர் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம். 1வது அதிகாரத்துல கவனிச்சீங்கன்னா அவருடைய விலையிட பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்படுகிற அனுபவத்தை குறித்தும், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை மேன்மை குறித்தும், அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் நம்மோடு கூட அந்த உடன்படிக்கையாக ஏற்படுத்தி 2வது அதிகாரத்துல அவருடைய சபையை கட்டி எழுப்புகிற காரியத்தை எபேசியர் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் நானும் பார்க்க முடியும். இதே போலதான் கொலோசையர் 1வது அதிகாரத்தில் அவர் இரத்தத்தினாலே நீங்கள் நானும் மீட்கப்பட்டோம் என்கிற வெளிச்சத்தை தொடர்ந்து 2வது அதிகாரத்திலே சபையானது அந்த முதல் 2 அதிகாரங்களிலே மீட்கப்படுதலை குறித்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து 3 மற்றும் 4 சபை ஆண்டவர் எவ்விதமாய் கட்டி எழுப்புகிறார் என்கிற மேலான செய்தியும் அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக முதலாவது தேவன் நம்மை அவருடைய விலையிட பெற்ற இரத்தத்தினாலே மீட்கிறார். இரண்டாவது அவருடைய வாசஸ்தலமாய் நம்மை கட்டி எழுப்புகிறார் என்கிற சத்தியத்தை ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். ஆக அந்த நாட்களிலே ஆண்டவர் தமது வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி சித்தம் கொண்டார் என்பதை யாத்திராமம் 25வது அதிகாரத்திலேயும் அதை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு அதிகாரங்கள், அதாவது 25, 26, 27, 28 சொல்லி எனக்குரிய 40வது அதிகாரம் வரைக்கும் நம்ம வரும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் அதற்குண்டான பணிமுட்டுகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், இன்னும் பலிபீடத்துக்கு அடுத்த காரியம், வெண்கல தொட்டிக்கு அடுத்த காரியங்கள், இதனுடைய எல்லா விதமான பணிகளை குறித்தும் ஆண்டவர் வேலைப்பாடுகளை குறித்தும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை மோசேக்கு தெரியப்படுத்தி மோசே மூலமாய் ஜனங்களை கொண்டு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கிறார். அவருடைய மகிமையும் அதன் மேல் தங்கிற்று என்பதை குறித்தும் யாத்திராமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரமாகிய 40வது அதிகாரம் கடைசி ஒரு 4-5 வசனங்கள்ல நீங்களும் நானும் பார்க்க முடியும். அது கர்த்தர் தமக்கென்று வாசஸ்தலத்தை ஏற்படுத்த வனாந்திரத்திலே சித்தம் கொண்டார். வனாந்திரத்திலே 40 வருஷ அளவு அவர்கள் வனாந்திரத்திலே வழிநடத்தப்பட்டு வந்த நாட்களை தொடர்ந்து அந்த யோசுவா நாட்களிலே அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது சீலோ என்கிற சீலோ என்கிற இடத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதை குறித்து ஒரு வசனத்தை மாத்திரம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 18:1.
இஸ்ரவேல் ஆமா சபை எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் என்று நாம் இங்க கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் தேசம் என்ன செஞ்சுட்டு அவர்கள் வசமாயிட்டு அவங்க எல்லாரும் கூடி அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை எங்க நிப்பாட்டிட்டாங்க? சீலோவிலே நிறுத்தி விட்டார்கள். யோசுவாவின் நாட்களிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, அதாவது ஆசரிப்பு கூடாரமானது சீலோவுக்கு கொண்டு வரப்பட்டது. இது எது வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொன்னா சவுலின் நாட்கள் வரைக்குமே அது அப்படிதான் இருந்தது. சவுலின் நாட்கள் சொல்றதை விட சாமுவேலுடைய நாட்கள் வரைக்கும் அது அங்கே இருக்கிறது. அப்புறம் சாமுவேலுடைய நாட்களுக்கு பிற்பாடு சாமுவேல் நாட்களிலேயே கிட்டத்தட்ட அதோடைய கடைசியிலேயே சாமுவேல் நாட்களிலேயே அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை போயிட்டு கிபியோன் மேட்டுக்கு கடந்து போகிறத நீங்கள் நானும் பார்க்கிறோம். அதெல்லாம் நமக்கு தெரியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல தேவனுடைய பெட்டி பிடிக்கப்படுகிறது, பெலிஸ்தர்களால் பிடிக்கப்படுகிறது. 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்துல அது பெத்ஷிமேசின் மனுஷரிடத்துல கொண்டு அது போகப்படுகிறது. அதிலையும் தொடர்ந்து 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது அது கிபியோனுடைய இதுல கிபியோன்ல அங்கே என்ன செய்யப்படுகிறது? அபினதாபினுடைய வீட்டுல இருக்கிறத வேத நமக்கு அடையாளப்படுத்துகிறதா நீங்கள் நானும் பார்க்க முடியும். அது கூட வாசிக்க கேட்கலாமே. 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். ஆம் ஆம் அப்புறம் 7வது வசனத்துலதான் கீரியாத்யாரின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டி அபினதாபின் வீட்டுல கொண்டு வந்து வைத்தார்கள். அவ்வளவுதான். அங்கேயேதான் அநேக நாட்களா இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது அப்படிலாம் சொல்லி நம்ம அதுக்கு முதல் 2 வசனங்களை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல அபினதாபுடைய வீட்டுல இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு நன்றாக தெரியும். அப்ப சீலோவில் இருந்த அந்த வாசஸ்தலம் எப்பொழுது அங்கிருந்து இடம் பெயர்கிறது அப்படின்னு சொன்னா அது 1 சாமுவேல் 4வது அதிகாரத்துல கர்த்தருடைய பெட்டி என்ன செய்யப்பட்டது? பெலிஸ்தர்களால் என்ன செய்யப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. பிடிக்கப்பட்டது. அப்ப 1 சாமுவேல் 4வது அதிகாரம் கடைசி வசனம் 22ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். 22 வாசிக்க கேட்கலாம். மகிமை என்ன செஞ்சுட்டு? இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு நாம் தான் என்ன செய்யறோம்? இஸ்ரவேலிலே அமர்ந்திருக்கிறோம். சரி, மகிமை என்ன செஞ்சுட்டு இஸ்ரவேலை விட்டு போயிட்டு, அதனாலதான் அதுக்கு மேல மகிமை இஸ்ரவேலை விட்டு போனதுனாலதான் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறா பாருங்க. அவனுக்கு என்ன பேர் வைக்கிறா? 21ஆம் வசனத்தை தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷன் இறந்து போனபடினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு ரெகோபோத் அப்படிங்கறத வச்சிருந்தாங்க. அவ நமக்கு இடம் உண்டாக்கி பழுகு பண்ணி இடம் உண்டாக்கினார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா, ஒரு விஸ்தாரத்துக்கு அடையாளமா ரெகோபோத்னு வச்சிருந்தாங்க ஆரம்பத்துல. ஆனா இக்கபோத் ஆயிடுச்சு. இக்கபோத் அப்படின்னா மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது அப்படின்னு அர்த்தம். The glory has departed from Israel. The glory of God has departed from Israel அப்படிங்கிறது உண்மையான அர்த்தம். அப்போ மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிட்டு போய்விட்டது அப்படிங்கிறத நாம இங்க கவனிக்கிறோம். அப்போ அது வரைக்கும் எங்க நடந்துச்சுன்னா 1 சாமுவேல்ல மட்டும் இல்ல. நீங்க யோசுவா 18 அதிகாரத்துல பாத்துட்டீங்க. அதுல இருந்து 1 சாமுவேல் 4வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரமானது சீலோவில் இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே அங்கே எல்கானா தன்னுடைய குடும்பத்தோடு கூட சீலோவில் உள்ள கர்த்தருடைய வாசஸ்தலம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் வருவார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோமா இல்லையா? வாசிக்கிறோம். வருஷந்தோடு அவங்க என்ன செய்வாங்க? சீலோவில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் வருவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்காக இந்த பகுதி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இக்கால சபையானது கர்த்தருடைய வார்த்தையினால் எச்சரிக்கப்பட வேண்டும். நல்ல கவனிங்க. எதுக்கு சீலோவும் சீயோனும் என்கிற இந்த தலைப்பு உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் முன்பு ஏற்படுத்தியிருந்த முந்தைய ஒரு வாசஸ்தலமாக ஏற்படுத்தியிருந்த இடம் தான் சீலோ. பிந்தைய ஏற்படுத்தின ஒரு வாசஸ்தலம் தான் சீயோன். இதை குறித்து சங்கீதத்துல பார்த்துட்டு அதை தொடர்ந்து எரேமியாவுக்கு அந்த வெளிப்படுத்த உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் 78வது சங்கீதத்துக்கு நாம் வரும்போது ஆண்டவர் பாருங்க 78வது அதிகாரம் சங்கீதம் 78 60வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 60வது வசனம். அப்போ ஏதோ மனிதர்களால் இந்த வாசஸ்தலம் தெரிந்து கொள்ளப்படவில்லை, தேவனையும் தெரிந்து கொண்டார் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய தாம் தான் போட்ட அவர்தான்.
தேவன் தான் அவருடைய வாசஸ்தலத்தை சீலோவில போட்டார். அதான் தான் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி அப்படின்னு நீங்க கவனிக்கணும். அப்ப அவர் தான் விலகி போகிறார். ஏதோ வெளிசபை பிடிச்சான்னு நினைச்சிடாதீங்க, அவர் தான் விலகி போகிறார். விலகி எந்த வாசஸ்தலத்துக்கு அவர் வந்துட்டாருன்னு கேட்டா 68 வாசிக்க கேட்கலாம், 67 68 இந்த ரெண்டையும் வாசிக்க கேட்கலாம். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். அவர் எப்பிராயீம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் பாருங்க, யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். அப்போ இந்த புறக்கணித்தார் என்ற தெரிந்து கொள்ளவில்லை, ஆனா யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வத்தையும் என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கட்டினார் என்கிற காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இருக்க வேண்டிய வெளிப்பாடு என்ன? சீலோவிலே தாம் மனுஷருக்குள்ளே போட்டு தமது வாசஸ்தலமாகிய சீலோவை விட்டு விலகி எதை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது? யூதா கோத்திரத்தையும் சீயோன் பருவத்தை அவர் தெரிந்து கொண்டார் என்கிற வெளிச்சத்தை நீங்களும் நானும் இங்கே கவனிக்கிறோம். அதான் ஞாபகம், சீயோன் பர்வதம். இதனால்தான் ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்ல நேர்ந்தது. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஏசாயா 8:18 வாசிக்கிறோம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஏசாயாவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. அவர் எங்க இருக்கிற கர்த்தராலே, சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய தேவன் எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது? சீலோ அல்ல, சீலோ என்கிற இடத்தை அல்ல, சீயோனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். ஏன்னா சீலோங்கிறது முந்தின வாசஸ்தலம். நீங்க இந்த சங்கீதம் 78 மாத்திர வேண்டாம், அப்படி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க எரேமியா 7ஆவது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 12ஆவது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. பாருங்க, அப்போ நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோ, சீலோவில் உள்ள என் ஸ்தலம் என்று ஆண்டவர் சொல்றார். நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின, அதான் அந்த முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம் என்கிற காரியங்களை நாம் தெளிவாக அறிந்து வைக்க வேண்டும். அவரை முந்தி, நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பேசுகிறார். அவர் முந்தி அவர் தமது நாமத்தை எங்கே விளங்க பண்ணினார் அப்படின்னு சொன்னா வசனம் தெளிவா சொல்லுது, சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தில். அவர் சீலோவில் தான் கர்த்தருடைய வாசஸ்தலம் இருந்தது. பிற்பாடு ஏன் அவர் சீயோனை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அதுலதான் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை தேவன் வைத்திருக்கிறார். ஏன்னா எதுக்காக இது முக்கியமா கவனிக்கப்படத்தக்கது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல நியாயாதிபதியுடைய நாட்கள், யோசுவா நாட்கள் தொடங்கி நியாயாதிபதியுடைய நாட்களில் எல்லாம், என் சவுளுடைய நாட்கள் உட்பட எல்லாருடைய நாட்களிலையும் கர்த்தருடைய வாசஸ்தலம் சீயோனுக்கு கொண்டு வரப்படவில்லை. எல்லாருக்குமே தெரியும் சீயோன்ல யார்தான் குடியிருந்தா அப்படின்னா விசேஷமா எபூசியர்கள் குடியிருந்தார்கள் என்பதை நம்ம நன்கு அறிவோம். ஏன்னா 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்கே எபூசியர்கள் குடியிருந்தார்களாம். எபூசியர்கள் தாவீதை நோக்கி சொல்வார்கள், தாவீது இந்த சீயோனுக்குள் பிரவேசிக்கலாகாது என்று சொல்லி குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். ஆனாலும் தாவீது எதை பிடித்தானோ சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரம் ஆயிற்று என்று சொல்லி 7ஆவது வசனத்துல இருக்கும். ஆமா, 7ஆவது வசனத்துல 2 சாமுவேல் 5, 7ஆவது வசனத்துல தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தாவீது சீயோன் நகரத்தை பிடிக்கும் போதுதான், எபூசியர் சத்துருக்குடைய கையிலிருந்து அவன் பிடிக்கும் போதுதான், பிடித்து அதை தன்னுடைய நகரமாக்கி கொண்ட போதுதான், அதற்கு பிற்பாடுதான் கர்த்தருடைய வாசஸ்தலம், அவருடைய ஆசரிப்பு கூடாரம், அவருடைய உடன்படிக்கை பெட்டி அந்த சீயோன் கோட்டைக்குள்ளே கொண்டு வரப்படுகிற நிகழ்வை நீங்கள் நானும் அடுத்த அதிகாரமாகிய 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரத்துல வெட்ட வெளிச்சமாக நீங்கள் நானும் காண்கிறோம். முதல்ல ஊசாவுக்கு அடி விழுந்தாலும் பிற்பாடு ஒரு 3 மாதம் ஊசா மரித்ததுக்கு பிறகு 3 மாதம் ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் அது இருந்து அது நிமித்தம் அவன் ஆஸ்வதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தாவீது அதை முறைப்படி அவன் கொண்டு வந்து சீயோன் கோட்டைக்குள்ள தாவீது நகரத்துக்குள்ள அவன் கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது.
நீங்க ரெண்டையுமே கவனிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? மனிதர்கள் தான் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறது மாதிரி தெரியும். நீங்க சீலோவிலையும் பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் எங்க சீலோவில வருது, மனுஷங்களும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாம் மனுஷருக்குள் போட்ட கூடாரமாகிய வாசஸ்தலமாகிய சீலோவில் உள்ள தமது வாசஸ்தலத்தை விட்டு விலகி அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப தாம் தான் மனுஷருக்குள்ள போட்டாங்கன்னா கர்த்தர் தான் இந்த காரியத்தை செய்தார். இங்கேயும் கவனிக்கிறோம், ஏதோ தாவீது சீயோனுக்குள்ள வந்ததா, சீயோனுக்குள்ள இதை கொண்டு வந்ததா. நம்ம இங்க சாமுவேல் புஸ்தகத்தை பார்த்து அப்படிதான் இந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். ஆனா சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 78, 68 சங்கீதம் 78, 68 பார்த்தா மறக்க கூடாது. 78, 68 பார்த்தா அவனும் சீயோன் பர்வத்தை தெரிந்து கொள்கிறார். அங்க என்ன பர்வதம் போட்டிருக்கு நினைச்சு குழப்பிட வேண்டாம். எல்லாமே மலைகள் மேல இருந்த பட்டணம். எருசலேம், சீயோன் எல்லாமே மலையில ஸ்தாபிக்கப்பட்ட பட்டணமா இருக்கிறதுனாலதான் அங்கே பர்வதம் சொல்லி சொல்லப்படுறது. அது ஒரு நகரம், பட்டணம், மலை மேல இருக்கிற பட்டணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைங்க உண்டாவதாக. சரி, என்ன வெளிச்சத்தை தேவன் தருகிறார்? இங்க சங்கீதம் 78, 68 ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? சீயோனை தெரிந்து கொண்டார், யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். அதுக்கு முந்தைய வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 67வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதை நான் விளங்கிக் கொள்ளணும். அவர் யோசேப்பின் கூடாரத்தை என்ன செய்தா? சத்தமா சொல்லுங்க, புறக்கணித்தா என்று நாம் இங்க கவனிக்கிறோம். அடுத்து வாசிக்கலாம். எப்ராயிம் கோத்திரத்தை என்ன செய்யல? தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளாமல் என்று நான் இங்க கவனிக்கிறோம். யோசேப்பின் கூடாரம், அதுல என்ன யோசேப்பின் கோத்திரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன் யோசேப்பின் கூடாரம் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா, பொதுவா கூடாரம் என்பது வம்சாவளியை நமக்கு வெளிப்படுத்தும். கூடாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வம்சாவளி அல்லது ஒரு ஃபேமிலி. கூடாரம்னாலே ஒரு குடும்பம் தானே. ஒருத்தருடைய கூடாரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குடும்பத்தை குறிக்கும். ஏன்னா அந்த காலத்துல கட்டடம்லாம் ரொம்ப பெரிய அளவுல இல்ல, கூடாரம். அப்ப யோசேப்பின் கூடாரத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு கூடாரமாவே அறியப்படுது. இந்த கூடாரத்துல கவனிச்சீங்க அப்படின்னா பென்யமீன், யோசேப்பு, யோசேப்போடு மற்ற சகோதரா இருக்காங்களா? ராகேல் பெற்றதுல ராகேலுக்கு எத்தனை பிள்ளைங்க தான்? 2 பிள்ளைங்க தான். ஒன்னு என்னது? யோசேப்பு, இன்னொன்னு பென்யமீன். அவ யோசேப்பின் கூடாரம் என்று சொல்லும்போது நமக்கு தான் அந்த பொருளை விளங்கி கொள்ளணும். அவ யோசேப்பின் கூடாரம் சொல்லிட்டு அடுத்து எப்ராஹிம் இருக்கு. அவ எப்ராஹிம் அவர் தெரிந்து கொள்ளலாம், எப்ராஹிம் என்ன வேற இடத்துல உள்ள அதான் நீங்க யோசிக்கணும். அப்ப யோசேப்பின் கூடாரம் எப்ராஹிம் தனித்து காண்பிக்கப்பட்டதுனால இங்கதான் நீங்க எல்லாம் 3 பேரையும் வச்சு பார்க்கணும். பென்யமீன், யூதா, மன்னிக்கவும், பெஞ்சமின், எப்ராஹிம், மனாசே. பென்யமீன், எப்ராஹிம், மனாசே, இந்த 3 பேரையும் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த யோசேப்பின் கூடாரம் என்று சொன்னாலும் அவனுடைய வம்சாவளி. அப்ப இந்த இவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய? தெரிந்து கொள்ளலாம், புறக்கணித்தார் என்று எதுவும் சொல்லுகிறது. இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷித்த பகுதி. என்ன அப்படின்னா, சவுல் ராஜா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்போ ஆண்டவர் எதுக்காக இதை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்தை நீங்க கவனித்து பாருங்க. இந்த யூதாவுக்கு ராஜாதிபத்தி கொடுக்கப்படுது நமக்கு தெரியும். ஏனென்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய முதல் துவக்கத்தில் பார்க்கும் போது, சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமாதான கர்த்தர் யாரு? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. நீங்க எப்பவுமே முழு பேரை சொல்ல பிரயாசப்படுங்க. ஒரு இயேசு சொல்றதுனால தவறு கிடையாது. எல்லாம் நம்ம ஃப்ளோல வந்துடும், அது தவறு கிடையாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து. அப்போ சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு என்ன செய்யறதில்ல? இதுதான். அதனால சீயோன் அவர் என்றென்றைக்கும் உள்ள வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டார். அவர் சீயோனில் இருந்து அவர் சீயோனுக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பென்யமீன் அல்ல. இந்த பென்யமீன் என்பது அந்த யோசேப்பின் கூடாரம் என்று சொல்லும் போது, இந்த கூடாரம் என்பது மாம்சத்துக்கு ஏதுவானதாகவே அன்றைக்கு காணப்படுது. இது நம்ம ஆண்டவர் புறக்கணிச்சு தள்ளுனால இந்த மாம்சத்துக்கு எதுவோ சொல்ல நினைச்சிடாங்க. யோசிப்பு கணிதரும் செடிதான், நம்ம இல்லைன்னு மறைக்கவே இல்லை. அவ ஏன் ஒரு புறக்கணித்தார்? அப்ப அவர் எதுக்காக ஒரு புறக்கணித்தார்? இங்க ஏன் இதுக்கு எதுக்காக இந்த யோசிப்பின் கூடாரத்தை குறித்து இங்க சொல்றார் அப்படி சொல்லும் போது நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. சீலோவிலிருந்து சீயோனுக்கு. ஏன்னா 60வது வசனத்திலே பார்த்துட்டோம், அவர் சீலோவை விட்டு விலகி அப்படிதானே? சீலோவில் உள்ள தமது வாசஸ்தலத்தை விட்டு விலகி, வாசிங்க 61ல இருந்து.
நமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி பாருங்க, நமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். பாத்தீங்களா? அவர் சீலோ விட்டு ஒரு விலகின சம்பவமானது 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. அவர் விலகினது அதுல இருந்து யாருடைய காலம் பாருங்க, ஓப்னி பினகாஸ், நமக்கு தெரியும், ஏலியினுடைய நாட்கள் இதுல சம்பவிக்கிறது. அது தொடர்ந்து சாமுவேலுடைய காலம் வருது. சாமுவேல் காலத்தை நான் மட்டுப்படுத்தல, இந்த பைபிள் வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. சாமுவேல் காலத்துல கூட கட்டுரை பெட்டியில பார்க்க முடியாது. மிஸ்பாவில் அவங்க எல்லாரும் கூடனாமே சொல்லி 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல தெளிவாக வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 8, 9, 10, 11 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அவங்க அந்த நாட்கள்ல மிஸ்பாவில தான் கர்த்தருடைய வாசஸ்தலத்துமா அவங்க மிஸ்பாவில தேவனுடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவங்களை விட்டு விலகிடுச்சு. விலகினதுனால என்னெல்லாம் நடக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். 61ஆம் வசனத்துல மீண்டும் அந்த 61ஆம் வசனத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 78, 68ல இருந்து மன்னிக்கும் 61ல இருந்து வாசிக்க கேட்கலாம் பாருங்க. நமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்புக் கொடுத்து நமது ஜனத்தை பட்டயத்துக்கும் இரையாக்கி நமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். கோபம் கொண்டா சத்ருவினை கைக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, பட்டயத்துக்கு இரையாக்குகிறாரு, சுதந்திரத்து மேல கோபம் கொள்றாரு. அவருடைய வாலிபரை அக்கினி பச்சிக்கிறது. அவருடைய கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாதாலும் அவருடைய ஆசிரியர் பட்டயத்தில் விழுந்தார்கள். அவருடைய விதவை என்ன செஞ்சாங்க? அப்படி ஆண்டு நித்திரை தெளிந்தவனை போலவும் பாருங்க, திராட்சரசத்தால் கம்பீரிக்கிற பராக்கிரமசாலியை போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தை என்ன செய்தார்? உடற்படும். அப்ப இந்த நித்திய நிந்தை இதெல்லாத்தையும் நான் படிக்க வேண்டியது இருக்கு. அதை தொடர்ந்து அவர் சொல்றாரு, அவர் யோசேப்பின் கூடாரத்தை என்ன செய்தார்? புறக்கணித்தார். எப்ராஹிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளவில்லை, அதான் தெரிந்து கொள்ளாமல். அவன் எதைதான் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பருவத்தையும் தெரிந்து கொண்டார். இது எதுக்கு அடையாளம்? யூதா கோத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னா இதுல என்னதான் விசேஷம் அப்படின்னு சொன்னா, இதை யாருதான் முக்கியமா காண்பிக்கப்படுறா? சத்தமா சொல்லுங்க. யூதா கோத்திரம் சொன்னா யாரதான் காமிக்கிறார்? தாவீது. அப்போ சவுல் அவர் புறக்கணிக்கிறார். மாம்சீக கூடாரம். இந்த பென்யமீன் கோத்திரத்தில் எழுப்பப்பட்ட ராஜ்யபாரம் என்பது மாம்சீகம், முற்றிலும் மாம்சீகம். அதனாலதான் சவுளுடைய ராஜ்யபரத்தை அவர் தள்ள நேர்ந்தது. பல நேரங்கள் அதை தியானிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கோணத்தில தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா, சீலோவை கை கழுவுகிறார், சீலோவை விட்டு விடுகிறார், சீலோவை கலைந்து கொண்டு அவர் சீயோனை தெரிந்து கொள்கிற மேலான பாக்கியத்தை கவனிக்க வேண்டும். இதைத்தான் நான் வேதத்துல ஒவ்வொரு பகுதியும் நான் வேகமா காண்பித்துக் கொடுக்கிறேன். இதே போல நின்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால அந்த சீலோவில் இருந்து அவர் சீயோனுக்கு வருகிறார். அவர் சீலோவுடைய வாசஸ்தலத்துல அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த காலத்துல, அது தொடர்ந்துள்ள காலத்தெல்லாம் பார்த்தா ஆண்டவர் சிறையிருப்புக்கு தான் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். சமஸ்த இஸ்ரவேலும் கோலியாத் என்கிற அந்த காத்தூர்ல இருக்கிற பெரிய ராட்சசன், அதான் பெலிஸ்தருடைய பெரிய ராட்சசனை கண்டு நினைச்சாங்க, கலங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. சவுல் ராஜா உட்பட சமஸ்த இஸ்ரவேலும் கலங்கி கொண்டிருக்கிறது. அப்ப எதைதான் தேவன் தெரிந்து கொண்டாருன்னா, தாவீது யூதா கோத்திரத்திலிருந்து யூதா கோத்திரத்துல தாவீதை தேவன் தெரிந்து கொள்கிறார். யூதா கோத்திரம் இது எல்லாமே நமக்கு கிறிஸ்துவை புது உடன்படிக்கை மத்தியஸ்தரை வெளிப்படுத்துகிறது. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் தெரிய இல்ல வாசிக்கும் போது ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்தில் தான் உண்டானது என்பதை பழைய உடன்படிக்கை நமக்கு எவ்வளவா எடுத்து காண்பிக்கிறதோ, அதே போல இந்த புது உடன்படிக்கையினுடைய நித்திய ஆசாரியத்துவம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான நித்திய ஆசாரியத்துவம் என்பது அது லேவி கோத்திரத்துல இல்ல. எந்த கோத்திரத்துல? யூதா கோத்திரத்துல தான் ஸ்தாபிக்கப்படுகிறது. யூதா கோத்திரத்தில் எழுப்பினவர் தான். யூதா கோத்திரத்து சிங்கமாய் வேதத்துல அப்படிதான் இருக்கு. அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லியே வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டு, வெளிப்படுத்தல் 5:5 அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரியமானவர்களே, இந்த யூதா கோத்திரத்துல அந்த சிங்கம் என்பது ராஜ்யத்துக்கு அடையாளம். அப்ப இந்த எழுத்தின்படி நீங்க பார்க்க வேண்டாம், எழுத்தின்படி பார்த்துறாங்க. இது எழுத்தின்படி பார்த்தா நமக்கு என்ன பாருங்க. அப்ப சீயோன் அப்ப நம்மள சீலோவில் இருந்தா சீயோனுக்கு கொண்டு வந்தாரு. சீலோவா அப்ப என்ன அர்த்தம்னா, நாம் ஒரு காலத்துல சீலோவா இருந்தோம், தேவனால் அறிவிக்கப்படத்தக்க ஸ்தலமா இருந்தோம். அவர் ஏன் விலகினான்னு கொஞ்சம் பாருங்களேன், வேகமா காண்பித்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். என்ற சங்கீதம் 78 சங்கீதம் 60 வசனத்துல தான் பார்க்கிறோம். 60 வசனம் எப்படி போட்டிருக்கு? தான் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு ஏன் விலகினார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மேல அப்படி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க வாசிக்க கேட்கலாம்.
நான் வாசிக்கிறேன் பாருங்க. 56வது வசனத்துல நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். 56வது வசனத்துல இருந்து, ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை, ஒரு இடத்துல குறிப்பிட்ட இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினாராம். 55 அப்படிதான் போட்டிருக்கு, குடியேற்றினார். கானான்ல குடியேற்ற வைத்தால், இது உண்மை. ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை, எதுக்காக அவர் சீலோவிலுடைய வாசஸ்தலத்துக்கு வெளியே போறாருன்னு பாருங்க. ஆதாம் உள்ளே வரும்போது ஆதாமின் சாயல் வெளிப்படுகிறது. அவர் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் ஊட்டி, லிஸ்ட் போட்டுக்காங்க, லிஸ்ட் எடுத்துக்காங்க. பரீட்சை பார்த்தார்கள், கோபம் ஊட்டினார்கள், கை கொள்ளாமல், சாட்சிகளை கை கொள்ளாமல் போனார்கள், வழி விலகினார்கள், துரோகம் பண்ணினார்கள், மோசமுக்கு வெள்ளை போல் துவண்டார்கள். அது மட்டும் இல்ல, அவருக்கு கோபம் ஊட்டினார்கள், எரிச்சல் உண்டாக்கினார்கள். இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு 59 போட்டிருக்கு. ஏன்னா 59 60 சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது. தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி. சும்மா முகாந்தரம் இல்லாம ஒரு விலகல. எல்லாம் இருந்துக்கங்க. ஏன்னா எசேக்கியேல் தான் ரொம்ப அருமையா இருக்கும். எசேக்கியேல் எடுக்க வேண்டாம். எசேக்கியேல் நீங்க முதல் ஒரு 10 அதிகாரங்கள் நீங்க வாசிச்சு பாருங்க. முதல் பகுதியில் எப்படி தெரியுமா? அவருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஆலயத்துடைய பிரகாரங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், ஆலயத்தை முழுசு நிரப்பிக்கிட்டே இருக்கும். ஆலயத்துக்கு உள்பகுதியில போய் நிற்கும். அப்படிதானே போட்டுருக்கீங்க. நான் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. முதல் 10 அதிகாரங்களுக்குள்ள வாசிச்சு பாருங்க. பைபிள்ல அவருடைய மகிமை ஆலயத்துடைய உட்புறங்கள்லாம் நிரப்பியே இருக்கும். அதுக்கப்புறம் எசேக்கியேல்ட சபையின் மூப்பர்கள் செய்கிற அருவருப்பை பாரு. அப்புறம் இன்னொரு பகுதிக்கு ஆண்டவனை கொண்டு போய், அவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய், இங்கே அந்த மனிதர்கள் மூப்பர் செய்கிற தவறை பார், இங்கே ஜனங்கள் செய்கிற தவறை பார், அவர்கள் செய்கிற அருவருப்பை பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையா காண்பித்து கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஆலயத்தில் இருந்த மகிமை, உள்ள இருந்த மகிமை வாசலுக்கு வந்தது நீங்க பாப்பீங்க. இது எசேக்கியேல். இதுல விசேஷமா சொல்றேன். எசேக்கியேல் 6, 7, 8, 9, 10 இவங்க அதிகாரங்களுக்குள்ள நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப முன்பு எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய மகிமை உள்ள நிரம்பி இருந்துச்சு. இப்ப வாசஸ்தலம் சொல்லும்போது எதைத்தான் பார்க்க வேண்டியது? சத்தமா சொல்லுங்க, இந்த வாசஸ்தலம் தான். அப்ப இந்த ஜனங்கள் ஆதாமுக்கு இடம் கொடுத்தாங்க. பரீட்சை பார்க்கிறது, கோபம் ஊட்டுறது, எரிச்சல் உண்டாக்குறது, அப்புறம் வெள்ளை போல, மோசமோக்கு வெள்ளை போல தோண்டு போடுறது, இது எல்லாமே ஆதாமுடைய சுபாவங்கள். இது எங்க இருந்து தொட்டு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏலியன் இருந்து வந்துச்சு, பிணகாசு ஓப்படி பிணகாசுல இருந்து வந்ததுன்னு சொல்லக்கூடாது. லோத்துட்டு இருந்து வந்துச்சு, லோத்து பிள்ளைகிட்டு இருந்து வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. எங்க இருந்து வந்தது? ஆதாம்ல இருந்து அங்க வந்துகிட்டே இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட அருவருப்புகள் உங்களுடைய என்னுடைய இந்த வாசஸ்தலத்தை சந்திக்கும் போது, தேவனுடைய வாசஸ்தலத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒன்று கட்டி எழுப்ப முடியாது. நமக்குள்ள இருந்து ஒன்று கட்டி எழுப்ப முடியாது. அருவருப்புகள் காணப்படுற இடத்துல தேவனுக்கு என்ன வேலை? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிற இடத்துல அவருக்கு என்ன வேலை இருக்கு? அது எல்லாத்தையும் விட்டு விலகுறோம் பாருங்க. அதான் பார்க்கிறோம். இக்கோபோத் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியம் வருகிறது. தேவனுடைய பெட்டி பிடிபட்டுட்டு அப்படின்னு சொன்னா நீ பிடிபற்ற கூடாது. பாருங்க, தேவனுடைய பெட்டி எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க. இங்கதான் இருக்கு. அது வாசஸ்தலம் உள்ளதான் இருக்கு. இந்த பெட்டி என்ன செஞ்சிடக்கூடாது? பிடிபற்ற கூடாது. நம்முடைய இருதயம் இச்சையினால் பிடிபற்ற கூடாது. நம்முடைய உள்ளான இந்த ஜீவியமானது, இந்த உடன்படிக்கை பெட்டியானது, தேவன் வாசம் பண்ணுகிற இந்த வாசஸ்தலமாகிய இந்த சரீரமாகிய ஆலயமானது இந்த உலகத்தின் பால் எவ்விதமான இச்சைகளினாலும், இந்த மாம்சத்தின் பால் எவ்விதமான இச்சைகளினாலும் பிடிக்கப்பட்டு விடக்கூடாது. அன்னைக்கு பரிசர்கள் பிடித்து விட்டார்கள். அவர் பிடிக்கப்பட்ட உடனே பைபிள் சொல்லுது, தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிற்று. அவ்வளவுதான். மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிற்று. The glory has left Israel. எப்போ அப்படின்னா, இந்த பெட்டி பிடிக்கப்படும் போது, ஆரம்பி பாத்துக்கங்க, சிலங்க லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓடும்போது பிடிபட்டுருதும். இதுலயும் சிலங்க பிடிபட்டுதான் பாத்துக்கங்க. பிடிபடக்கூடாது பெரியமான உலகத்தினுடைய இச்சைகளினால், மாம்சத்தினுடைய எண்ணங்களினால், மாம்சத்தினுடைய செயல்பாடுகளினால், எவ்விதமான சோதனைகளினால் நீங்களும் நானும் பிடிபட்டு விடக்கூடாது. சத்துருவினால் பிடிபட்டு விடக்கூடாது. அதனால நம்ம இங்க கவனிக்கிறோம். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்த காட்சி அதிகமா இருக்கு. நேரடியானது எடுக்கல. நீங்க தாவலம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
நீங்க முதல்ல சில அதிகாரங்களை பார்க்கும்போது அங்க கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இங்க ஆதாமுடைய அந்த பாவங்கள் எல்லாம், ஆதாமிலிருந்து தொண்டு தொட்டு வருகிற அந்த அருவருப்புகளை எல்லாம் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு காண்பித்து கொடுக்க கடைசியில பாத்தீங்கன்னா மகிமை எங்க வந்து தெரியுமா? வாசற்படிக்கு வந்துட்டு போடுறது. வாசற்படினா எங்க? வெளியில வந்துருச்சு. கர்த்தருடைய மகிமை பாருங்க வெளியே போயிடுச்சு. அப்பதான் பார்ப்போம் இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய மகிமை ஆலயத்துக்குள்ளேயே இருக்கு. அதுக்கப்புறம் ஆலயத்தின் வெளியே படிக்கு வந்துச்சு. படிக்கு வெளியே வந்து வெளியே போயிடுச்சு. அப்ப அதுக்கு ரெண்டுக்கும் இடையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, ஆதாமினுடைய அந்த சாயல், எங்கே ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் வெளிப்படுத்தப்படுகிறதோ அங்கே தேவனுடைய மகிமைக்கு வெள்ளி இல்லை. அங்கே தேவனுடைய மகிமை இருக்காது. மாம்சமான யாவுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்க வேண்டும். அதனாலதான் இங்க நீங்க நல்லா கவனித்து பாருங்க. இந்த அறிவிப்புகள் எல்லாம் வந்த உடனே தேவன் அதை கேட்டு இஸ்ரவேலை மிகவும், சொல்லுங்க, தேவன் அதை கேட்டு அதனால் இஸ்ரவேலை மிகவும் 59 கவனிக்கீங்களா? 78, 59 இஸ்ரவேலை மிகவும் வெறுத்துதான் அவர் வெளியே போறார். முகாந்தரம் இல்லாம போகல, வெறுத்துதான் தம்மல் சுருக்குழி போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஏன் யோசேப்பு கூடாரம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, பென்யமீனை அவர் தெரிந்து கொள்ளல. சிக்டர் சொல்றார், பென்யமீனை தெரிந்து கொள்ளவில்லை, அது மாம்சீகமானது. அவர் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விளையாடப்பட்ட சத்தியம் என்ன? சீலோவில் இருந்து அவர் சீயோனுக்கு வந்ததனுடைய காரியம் என்ன? சீயோன ஆண்டவர் எந்தெந்தைக்கும் உள்ள வாசஸ்தலமாய் நித்திய வாசஸ்தலமாக தெரிந்து கொள்றாரா இல்லையா? தெரிந்து கொள்றார். என்றென்றைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது என்னைக்குமே சீலோவுக்கு பொருந்தாரு. சீலோவுக்கு தப்பி வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லுங்க. சீலோவை குறித்த வாக்குத்தத்துல என்றென்றைக்கு இந்த வாசஸ்தலத்தை நான் விரும்பினபடியா இங்க நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி தேவன் சீலோவை குறித்து எங்கேயாவது சொல்லிக்கிறாரா? ஆமா, சீயோனு குறித்து மட்டும்தான் இருக்கும். என்றென்றைக்கும் அவ்வளவு என்ன இருந்தோ, ஏதோ சவுல் தாவீது என்பது மட்டும் இல்ல, ஏதோ இஸ்ரவேல் ஜனங்கள் முந்தைய வாழ்ந்து வந்த இஸ்ரேல் ஜனங்கள், பிந்தி வந்த இஸ்ரேல் ஜனங்கள், முந்தையுடைய நாமம் விளங்கப்பட்ட வாசஸ்தலம், பிந்தியுடைய நாமம் விளங்கப்பட்ட வாசஸ்தலம் என்பது மட்டும் இல்ல, ஆதாம் கிறிஸ்து. இதை எப்படி நம்ம விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டு ஒன்ன உதறிதான் இன்னொரு இடத்துக்கு ஒரு தெரிந்து கொள்றார். ஒன்ன உதற வேண்டியது இருக்கு. அந்த உதறி போட்டது என்ன? நீ ஆதியிலிருந்து கவனிப்பீர்கள் என்றால், ஏதேன் தோட்டத்திலே ஒன்ன உதர்றார். எது தெரியுமா? அத்தி இலையான ஆடையை உதர்றார். அத்தி இலைகள்ல செய்யப்பட்ட, அத்தி இலையில தைக்காங்க பாருங்க, அவன் தைக்கிற அமைப்பு பாருங்க. 3வது அதிகாரம், ஆதியாமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8 நினைக்கிறேன், 8 9 7 வசிங்க. அது ஒரு வஸ்திரம். அதை தைத்து பாருங்க, அவங்கதான் செய்தாங்க, அவங்கதான் உண்டாக்குறாங்க. அரைக்கச்சைகளை, அத்தி இலைகள் அரைக்கச்சைகளை செய்து அதை தங்களுக்கு என்ன செஞ்சாங்களா? ஒன்று பண்ணினார்கள். ஒன்று பண்ணிக்கிட்டாங்க, தங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டாங்க. அதுதான் உடுத்து வித்துக்கிட்டாங்க. அதான் உண்மையான அர்த்தம், தங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டார்கள். அதான் நீங்க ஆதியாமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினான். அப்போ ஆண்டு எந்த அளவுக்கு செய்தால் பாருங்க. தோல் உடைகள் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோட்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் சொல்லி ஆங்கிலத்துல உண்டு. கோட்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ்னா கட்டாயமா ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அதனுடைய தோல் தான் இங்க ஆடையாக உருவாக்கப்படுகிறது. நீங்க இந்த 2 வசனத்தையும் முடிச்சு பாருங்க. அதாவது ஆதியாமம் 2:7 ஆதியாமம் 3:7 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் இதே 3வது அதிகாரம் 21 வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அது அவர்கள் உண்டாக்கி அவர்கள் உடுத்தி கொண்டது, அது உண்மையாதான். இது இவர் உண்டாக்கி இவர்களுக்கு உடுத்து வருது. அவர்கள் உண்டாக்கிக்கிட்டது அப்படின்னா உலகத்தினுடைய ஒரு பொருளை வச்சுதான், அதாவது ஒரு மரத்தினுடைய இலைகளை வச்சு அவங்க செய்து கொண்டாங்க. அழிந்து போகிற ஒரு மரத்தினுடைய இதை வைத்து செய்து கொண்டாங்க. இது பலியினால ஏற்படுத்துகிறார். அவர் தேவன் ஏற்படுத்துகிற உடையை கவனித்து பாருங்க. நான் எதுக்கே நீங்க இதை பேசணும் அப்படிங்கிட்ட இங்கே ஒரு இக்கப்போத்து இருக்கு. எல்லாரும் பாவம் செய்து அப்ப இங்க இக்கப்போத்து வந்துச்சா இல்லையா? இங்கேயும் இக்கப்போத்து வந்துடுச்சு. அவ தேவ மகிமை அற்றவர்களாகி, அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன, இதுதான் முக்கியமானது. மகிமை இழப்புக்கு மூல காரணியே இங்கதான் இருக்கு, இந்த ஏதேன் தோட்டத்துல தான் இருக்கு.
நீங்க அங்க சீலோ சீயோன்லாம் அதெல்லாம் பின்னால, இதனுடைய விளைவு அங்க மகிமை இழந்து போறது. உண்மையா இல்லையா? இந்த விளைவுல அங்க இஸ்ரவேலர் வெறுக்கிற ஒரு இடம் வந்துச்சு. உண்மையா இல்லையா? இங்க சரியா இருந்தா அங்க வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குமா? வந்திருக்காது. இங்க ஆதி பெற்றோர் விழுந்து போனதுதான் முழு மனுக்குலத்திற்கு விழுகி உண்டாக்கி விட்டது. அப்போ மகிமை எங்க விழுந்துச்சு? மகிமை முதல் முறையில மகிமை எங்கதான் விழுந்து போச்சு? சீலோவுல கிடையாது, 1 சாமுவேல் 4 கிடையாது. எங்கதான்? ஆதியாகமம் 3. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகியும் இருக்குல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். உங்களை அப்படி ஒரு இதுல விட்டுருது, எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு வாசிருங்க. அந்த எடுத்துட்டாங்க. ரோமர் 3வது அதிகாரம் 23 இருந்து வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய். இது மைக்கு கூட நீங்க வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. அந்த இலவசமாய் மகிமை அற்றவர்கள் ஆயிட்டாங்க. இப்ப இலவசமாய் அப்படின்னு சொல்லி வருது. அப்ப இலவசமாய் அப்படிங்கிறதுதான். இப்ப ஆண்டவருக்கு ஆதாமியர்கள் ஏதாவது கொடுத்தாங்களா? அத்தியலைகள் இதாயிட்டு ஆண்டவரே நான் ஒரு சில பழங்கள்லாம் உங்களுக்கு பறிச்சு தர்றேன், நீங்க எனக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு இதை விட நல்ல ஒரு உடையா தோல் உடையா என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கு ரெடி பண்ணி தந்துடணும். ஏன்னா இப்ப நம்ம போவோம்ல, டெய்லருக்கு என்ன செய்யணும்? அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தாதான் அவங்க துணி தைச்சு கொடுப்பாங்க. துட்டு கொடுக்காம தருவாங்களா? கார்டோட வந்துடணும். வந்தாதான் இல்ல என்ன செய்யுங்க, கார்டு காசோட வரணும். கார்டை நீட்டா தந்துடுவாங்களா? இப்ப கார்டு மட்டும் இல்ல, இந்த கார்டும் கொடுக்கணும். கிரெடிட் கார்டு என்ன செய்யணும்? கொடுத்தாதான் அவங்க கரெக்டா கொடுப்பாங்க. அப்ப இதை கொடுத்து வச்சு அவங்க வாங்குறாங்க, நாங்க செஞ்சிருக்கோம், நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். இல்ல, தேவ மகிமை அற்றவர்களாகி அந்த கொஸ்டின் அப்படி வச்சுக்கோங்க. அப்ப விசாரித்தவர் என்ன செய்றார் பாருங்க. இலவசமாய் வாசிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். பாத்தீங்களா? அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுறாங்க அவருடைய கிருபையினாலே. இதுலதான் அந்த பலியை நீங்க பார்க்கணும். கிறிஸ்து இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு. கிறிஸ்து இயேசு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிறிஸ்து என்பவர் தேவகுமாரன், இயேசு என்பவர் மனுஷகுமாரன். 2 பேர் நினைச்சிடாதீங்க, 2 சகைகள் இருக்கு. அப்ப தேவகுமாரன் உங்களை என்னையும் மீட்கும்படிக்கு மனுஷகுமாரன் அந்த பூமியில வெளிப்பட்டார். அவர் கிறிஸ்து இயேசுவாக இந்த பூமியில வெளிப்பட்டார். சிம்பிள் கான்செப்ட். அதாவது அந்த கிறிஸ்து தான் இயேசுங்கிறத நிரூபிச்சாங்க. இந்த இயேசுதான் அந்த கிறிஸ்து அப்படிங்கறத நிரூபிச்சாங்க. அது அப்போஸ்தலர்கள். அது குறித்து அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ரோமன் 3ல நம்ம நல்லா கவனிக்கணும். இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. அப்ப அதைத்தான் அந்த பலியில பார்க்கிறோம். அது கிறிஸ்து இயேசுவினுடைய பலிக்கு முன் அடையாளமா அங்கு ஒரு தோல் உடை மிருகம் கொல்லப்பட்டு அதனுடைய ஆடை, அதனுடைய தோல் ஆடையாக இவரால் உண்டாக்கப்படுகிறது. அதனாலதான் இவரே உண்டாக்கி இவரே உடுத்தினார். அப்படிதான் போடுது. ஆனா தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். உண்டாக்கி உடுத்தினார். அந்த மனதில் உண்டாக்கி உடுத்தினார். அது உருவாக்குறது யாருதான்? தேவன் தான். அது உடுத்தினது யாருதான்? தேவன் தான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நானும் நினைச்சிருக்கேன் சுயக்கிரிகளை போடல. நான் காலையில கூட இந்த உதாரணம் சொன்னேன். சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு டிஷர்ட் போட முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன், போட முடியாதுதான். ஏன்னா அவங்க போட்டுக்கொள்ள திராணி கிடையாது. நீதி வஸ்திரத்தை நம்மளாவே சுயமா எடுத்துக்கிட முடியுமா? முடியாது. அப்ப அவருதான் போட்டு விடுறாரு. சில பிள்ளைங்க 3 வயசு 4 வயசு பிள்ளைங்கலாம் ட்ரெஸ் போட முடியுமா? முடியாது. அப்ப தலையை உள்ள விடு அப்படின்னு சொல்றது, கையை உள்ள விடு, காலை உள்ள விடு அப்படின்னு சொல்லி பேண்ட் போட்டு விடுறது. அப்போ இது எல்லாமே நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்மை ரட்சித்துக்குள்ள திராணி இல்லாதவர்களா இருந்தோம். இதைத்தான் ரோமர் 5:6 சொல்ற, நாம் பலமற்றவர்களா இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இந்த வெளிச்சத்தை நம்ம அறிய வேண்டும் பிரியமானவர்களே. குறித்த காலத்துல பலமற்றவர்களா இருக்கும்போது நம்மளால உண்மை நம்ம ரட்சித்துக்குள்ள திராணியே கிடையாது. சுய கிரியைகளை மேல பாராட்டாதீங்க, அப்படி கிருமிக்குள்ள வருவோம். அதைத்தான் செய்கிறார். சிலருடைய வாசத்துல விட்டுட்டு அவர் சீயோனை தெரிந்து கொள்றார். நம்ம நினைப்போம் சீயோனை தாவீது அவர் யுத்தம் பண்ணி பிடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு அவரு. அதனாலதான் நீங்க எழுத்து கொள்ளுகிறீங்க. எழுத்து பாத்தீங்கன்னா கஷ்டம். சீலோவுக்கு அவங்கதான் கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கும், தேவனால வந்த மாதிரி இருக்காது. ஆனா சீலோவில் அவர் தான் தம்முடைய வாசஸ்தலத்தை சீயோன்ல போட்டாருன்னு போட்டிருக்கு. மனுஷருக்குள்ளே
போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலம் அப்படின்னு இருக்கு. வாசஸ்தலத்தை விட்டு விலகி அவர் தாம் மனுஷருக்குள் போட்டு இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் போட்ட மாதிரி இருக்கும். இதுல நம்ம தான் படிக்கணும் சத்தியங்களை. அந்த பகுதி மட்டும் அது யோசிச்சு 18:1 மட்டும் பார்த்தா ஆசரிப்பு நிறுத்தினார்கள் இருக்கு. சீலோவிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அப்படின்னு இருக்கு. இங்க பார்த்தா தேவன் தான் நான் நிறுத்தினேன்னு சொல்றாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனமா இஸ்ரவேலின் தேவனா? சொல்லுங்க. உண்மை இதுதான், இஸ்ரவேலின் தேவன் தான் நிறுத்தினான். நீங்க பொருள், நீங்க வெறுமனையா எழுத்து மட்டும் பார்க்காது, எழுத்துடைய பொருளை பாருங்க. அவர் சங்கீதம் 78:60 வந்தாதான் தெரியுது அவர் தான் மனுஷருக்குள்ள வாசஸ்தலத்தை போட்டாராம். தாம் மனுஷருக்குள் போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை அப்புறம் அதுதான் கவனிக்க வேண்டியது இருக்கு. இங்கேயும் பார்க்கிறோம் தோல்வியுடைய. அப்போ அத்தியலைகளை உருவாக்குனவங்க, டிசைன் பண்ணவங்க, இந்த டிசைனர் யார் தான்? டிசைனர்ஸ் ஆஃப் தி ஃபிக் ட்ரீ அல்லது ஃபிக் ட்ரெஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான், ஃபிக் கார்மெண்ட் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். இதை ரெடி பண்ணவங்க யாருதான்? ஆதாம் ஏவாள். சுயநீதி, பாவ சாயல், இதுல அவர்கள் சுயமா ஏற்படுத்தி கொண்டது. ஆண்டவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கிட்ட பேசினாரு, பாவத்தை விசாரித்தார், பாவத்தினுடைய விளைவுகளை அவங்களுக்கு காண்பித்து கொடுத்துட்டே இருந்தார். உண்மைதான். ஆனா அவர்களுக்கு செய்யப்பட்ட உபகாரம் இந்த ஒன்னே ஒண்ணுதான். வேற எதையும் கையில கொடுத்து விடல. போறீங்க, போறதும் போறீங்க, எதை விட்டு போறீங்க, இந்த ஒரு 4 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போ, ஒரு 10-15 கிலோ பலாப்பழத்தை தர்றேன், இதை வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாரா? போறதும் போறீங்க, அதை வச்சு 2 மணி நேரம் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொன்னார். இல்ல, அப்ப தேவன் செய்தது என்னங்கிறது ஜனங்கள் உணரணும். ஒரு மிருகத்தை அடித்து பாருங்க, அந்த பலிக்கு உப்பு கொடுத்து பலியாக்கி அதனோட உடையை எடுத்து அதை ஆடையாக்கி அது அவர்களுக்கு உடுத்துற பாருங்க. இது எவ்வளவு கிறிஸ்துவுக்கு முன்னிழலா அன்றைக்கு பலி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏதோ பலி மட்டும் நினைச்சிருவீங்க, அங்க அத்திரைகளை களைகிறாரு, சீலோவை தேவன் களைகிறாரு. நான் அதை பார்க்கணும். சீலோவை களைகிறாரு. அந்த அத்திரைகள் எப்படி ஏற்படுத்தப்பட்டது? மகிமை போனது. இக்கபூத்தில் ஏற்படுத்தப்பட்ட வஸ்திரம், இக்கபூத்தில் அவர்கள் தங்களுக்கு தாங்கள் ஏற்படுத்தி கொண்ட வஸ்திரம், அதை மாற்றி சீலோவை கொண்டு வருவார். என்றென்றைக்கும் சதா காலமும் நிலைத்திருக்கக்கூடிய ராஜ்யபாரத்துக்கு அடையாளமாய் தாவீதின் ராஜ்யபாரம் முன்னிழலாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ராஜ்யபாரமே ஒழிய வேறல்ல. அதனால சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்கி போவதும் இல்லை. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இது எதுக்கு அடையாளமா வச்சிருக்க தெரியுமா? கிறிஸ்துவுக்கு அடையாளமா வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அடையாளமா வைத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த கலையிறாரு, உங்க கலைந்து போட்டுக்கிறார் என்றால் என்ன? சுயநீதி கொண்டு செய்வோம். சுயநீதியில தேவனை பறிச்சு பார்த்தாங்க, கோபம் ஓட்டுனாங்க, எரிச்சல் உண்டாக்கினாங்க. அவர் எந்த அளவுக்கு வேதனைப்படுத்துமோ அப்போ விஷயம் தெரியுதா? அப்ப சீலோவங்களுடைய காரியமே தேவனை வேதனைப்படுத்தி ஜீவிக்கிற ஜீவியம். அதுக்கு அடையாளமா இருக்கு. சீயோன் என்பது அவருக்கு பிரியமான வாசஸ்தலம். ஒரு பக்கம் அவரை துக்கப்படுத்தின வாசஸ்தலம், இன்னொரு பக்கம் அவருக்கு பிரியமான ஒரு வாசஸ்தலம். எவ்வளவு மென்மையா இருக்கு பாருங்க. அப்ப அத்தியலைகள் அவருக்கு பிரியம் கிடையாது. அத்தியலை செய்ய ஒரு பிரியம் நினைக்கீங்களா? பரவாயில்லையப்பா, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னா, அத்தியலையும் நல்ல ட்ரெஸ் தச்சிருக்கீங்க, பரவாயில்ல. அப்ப அவர் பார்க்கும்போது இது அவர்களுக்கு சரியானது அல்ல. இட் வாஸ் நாட் எக்ஸ்பீடியன்ட் இன் தி ஐஸ் ஆஃப் காட். It was not expedient for Adam and Eve to be dressed up like. அவர் இதே போல ஆடை உடுத்தி இருப்பது அவர்களுக்கு ஏற்படுவது அல்ல. இதை தேவன் விளங்கினதுனாலதான் அவர்களுக்கு தோளுடைகளை உடுத்தினார். பலியினாலே ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யபாரம் சீயோன். இந்த சீயோனை, அதனாலதான் நீங்க சீயோனை குறித்த வெளிப்பாட நீங்கள் நானும் கவனிக்க வேண்டும். என்றென்றைக்கும் அவருடைய வாசஸ்தலமாய் விளங்குகிற ஒரு ஸ்தானமாய் நீங்களும் நானும் வேதத்தினை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், அதாவது மேப்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, மேப்ல கூட அடிச்சு பார்க்கலாம், நீங்க எருசலேமும் சீயோன் எல்லாமே என்னது மலைக்கு மேலதான் இருக்கு, மலைக்கு மேலதான் இருக்கு. ஆனா எருசலேமோட சீயோன் எப்படிதான் இருக்கு? கொஞ்சம் ஹையா இருக்குது. நீங்க பாப்பீங்க, இதை விட கொஞ்சம் அது மேலானதுதான். ஏன்னா சீயோன் அவர் விரும்பின ஸ்தலமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதே போலதான் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலுமே இந்த மகிமை இழந்து போன இந்த மகிமையை ஆண்டவர் கொண்டு வருவதற்கு எப்படிப்பட்ட கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லி கவனித்தா நீங்க கூட வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். அங்கே சகரியன் எனும் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவரால் காண்பிக்கப்பட்ட தரிசனத்தை கவனிங்க. மதுவசனத்துல இருந்து இப்போ ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். மதுவசனத்துல இருந்து வாசிக்க கேட்கலாம்.
ஆசாரியனாகிய ஆ, யோசுவாவை எனக்கு காண்பித்தார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அந்த கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் வந்து அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியின்றி தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். பாருங்க, அக்கினியின்றி தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். அடுத்த வசனம். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தார். அப்ப ஆண்டவர் வந்து, நான் எதான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கீங்க. ஆண்டவர் தம்முடைய வாசஸ்தலத்தை கட்டி எழுப்பணும். அதனால 4ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார். 4வது வசனம் எல்லாருக்குமே தெரியும். 4வது வசனத்துல 7வது வசனத்தின் பின்பகுதியை கவனிச்சு 7ஆம் வசனம் 1 பாருங்க. பெரிய பர்வதம் என எம்மாத்திர செருபாபேலுக்கு உண்டாக நீ சமபூமியாவாய், தலைக்கு அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாதாக கிருபை உண்டாதாக என்று நிச்சயமாக ஆர்ப்பரிப்பார்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு என்ன போட்டது? அஸ்திவாரம் போட்டது. அவன் கைகளே இதை என்ன செய்யும்? முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவார். 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அப்போ இந்த தூக்கு நூல், தலைக்கல், அஸ்திபாரம், இந்த ஆலயம், இந்த எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த கட்டுமான காரியத்தை குறித்து ஆண்டு வெளிப்பாட காண்பிக்கிறார். அப்ப 4வது அதிகாரத்துல அதுக்கு சபை ஆலயத்தை ஆண்டு கட்டி எழுப்புகிற முகாந்திரத்தை நாம் பார்க்கிறோம். எப்பெல்லாம் ஆண்டுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்படுது, அதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்கணும். என்ன நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 3வது அதிகாரத்துல யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனால் தூதன் முன்பாக நின்றுதான். அதுதான் அவனுக்கு வலது பக்கம் யார் இருக்கா? சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் என்று 1ஆம் வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்கிறோம். இது என்ன ஒரு வாழ்க்கை, 2 கட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்றது மாதிரி தூதனும் நிற்பாரு, எனது சாத்தானும் நிற்பான். ஒரு பக்கத்துல என்னது கர்த்தருடைய நடத்தலும் இருக்கும், கத்தெடுத்தல் சத்தமும் வரும். இன்னொரு பக்கத்துல சாத்தானுடைய சத்தமும் கிடைக்கும். அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. இது அப்படிதான் இருக்கு. இது வந்து எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படிங்கிறது நீங்க கவனிச்சீங்கன்னா, முந்தைய நாட்கள்ல இருந்த சவுலுடைய ராஜ்ய பாரத்துக்கும் சவுலுடைய நாட்களில் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஜீவியத்திற்கும் ஒப்பனையாய் இருக்கிறது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப கர்த்தருடைய தூதன் என்ன தெரியுமா? தூதன் ஏன் கருச்சு தெரியுமா? அவர்கிட்ட இருந்து தூது கொண்டு வருவாங்க, அவருடைய சத்தத்தை இங்க தெரியப்படுத்துறவங்க. அப்ப ஒரு பக்கம் தேவனும் வேணும், ஒரு பக்கம் யாரும் வேணும்? சாத்தானும் அவர்களுக்கு தேவை இருந்தது. அதனாலதான் எளிய நாட்கள்ல பலிபீடம் ஒரு தீர்வு உண்டாக்கிட்டு, இப்ப அடுத்து நம்ம தொடர்ந்து படிக்க போறோம், நல்லா கவனிங்க. பலிபீடம் ஒரு தீர்வு உண்டாக்குது. அப்ப சாத்தா அட்ரஸே காங்கல்ல, கடிந்து கொள்வாருன்னு பேசிட்டாரு, அட்ரஸே அப்புறம் தெரியல. எதுக்காக எப்ப ஒரு தீர்வு உண்டாகுது அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 1 ராஜாக்கள் 18:21 வாசிக்கும் போது, எல்லா சகல ஜனத்தண்டையும் தன்னிடத்தில் கூட்டி வர செய்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் கொஞ்சி நடப்பீர்கள். 18:21 நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகள் கொஞ்சி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாக தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். பாத்தீங்களா? எந்த மட்டும் 2 நினைவுகளால். அப்ப இந்த யோசுவாவை பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா அவனுக்கு யாரு துணையா நிக்கிறார் அப்படின்னா கர்த்தருடைய தூதன் நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து சாத்தானும் நிக்கிறான். இதான் நீங்க தேவ பிள்ளைகள் ரொம்ப அரிய இது ஒரு தரிசனம், சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தரிசனம். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க பாருங்க, இப்படிதான் வாழ்ந்து வந்தாங்க. சீனோவில் இருக்கும்போது அப்படிதான் இருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்ப பிணக்காசு ஓப்பனி பிணக்காசு நிமித்தமா அங்க பயங்கரமா பாவம் செய்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க அந்தரங்கத்துல அங்க வருகிற ஸ்திரீகள்கிட்ட தவறா நடப்பாங்க. வெளியரங்கத்துல பாத்தீங்கன்னா ஜனங்களுக்காக பலி செலுத்துவாங்க. உண்மையா இல்லையா? ஜனங்களுக்கு பலி செலுத்துகிற ஒரு போர்வையும் காமிப்பாங்க. இன்னொரு பக்கத்துல எப்படி அந்தரங்கத்துல சாத்தானுக்கு இடம் கொடுப்பாங்க. ஒரு பக்கத்துல கர்த்தருடைய தூதன், இன்னொரு பக்கத்துல சாத்தான். அப்போ ஒரு இடத்துல ஒரு மெய்யான மார்க்கம் தெரியுது, இன்னொரு பக்கத்துல பார்த்தா அசுத்தமான வாழ்க்கை. அதெல்லாம் கவனிங்க. கொஞ்சம் பேர் தான் கூடியிருக்கோம், ஆனா யாரெல்லாம் உணர்த்து வைக்கிறாரு எனக்கு தெரியாது. என்னையும் செய்து உணர்த்து வைக்க, எல்லாரையும் உணர்த்து வைக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க கூடாரத்துக்கு வரும்போது எப்படி? இந்த கூடாரத்துக்கு வரும்போது அது கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த சிந்தை, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த பார்வை, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த நடக்கை, எல்லாத்தையும் விளங்கப்படுவோம். இங்க இருந்து நம்ம பவியமா இருக்கிறோம், எல்லாரும் மார்க் கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்னது, அப்பதான் நம்முடைய ரியல் பேசி அங்கதான் தெரிய வருது. அப்ப இங்க கர்த்தருடைய தூதன், அங்க
சாத்தானா அவன் ஒரு கையில என்னமோ சொன்ன கதையாயிடக்கூடாதுன்னு ஒரு கையில ஒண்ணும் இன்னொரு கையில வேற ஒண்ணும் இருந்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கும். இந்த தரிசனத்தை எதுக்காக காமிக்கிறார்? இந்த தரிசனத்தை தொடர்ந்து யோசுவாவுக்கு காண்பிக்கப்பட்ட வெளிப்பாடுதான் என்னன்னு கவனிச்சா, நல்லா கவனிங்க. இந்த மனுஷனுக்கு அடுத்து தொடர்ந்து 6ஆம் வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா 6ஆம் வசனத்துல இருந்து கர்த்தர் தெளிவா பேச, கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக அப்படின்னே போட்டிருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு முன்னால இவனை ஒரு இடத்துல போட்டு, அதாவது ஒரு வாஷிங் மிஷின்ல ஒரு சட்டையை ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு அதுக்கெல்லாம் வச்சு எடுத்து வெளியே தள்ளுறது மாதிரி பாருங்க, எல்லாத்தையும் தள்ளுறாரு பாருங்க. எப்படி தள்ளுறாருன்னா, 3ஆம் வசனத்துல யோசுவாவின் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனை தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். 4ஆம் வசனத்தை நான் கவனிக்கிறேன் பாருங்க, வாசிக்கிறேன் கவனிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற, நல்ல கவனிங்க, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்கள் என்ன செஞ்சு போடுங்க, கலைந்து போடுங்க. அதான் சொல்றேன், இந்த சீலையோடு கலைந்து போடும். அழுக்கு வஸ்திரம் என்பது எங்களோட சாயல். சத்தமா சொல்லுங்க, ஆதாமின் சாய். அங்கிருந்து வர்றது ஆதாமின் சாய். கலைந்து போடுங்க என்றால் பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றால் அவன் சிரசு மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக. அப்படி சுத்தமான பாகையை அவன் சிரசு மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். சொல்லுங்க, கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். அங்க என்ன செஞ்சார்? நின்றார். இப்ப சாந்தம் இல்ல. இந்த கலைந்தெறியப்படும் போது, சீலோவை கலைந்தெறிந்தா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமான வாசஸ்தலமாய் நீங்கள் நானும் மாற்றப்படுகிறபடி மனுள்ளேன். அப்ப குமாரனுடைய வெளிப்பாடு இதுதான். சீயோன் அவர் ஸ்தாபிக்கிறது, சீயோன் அவர் தெரிந்து கொண்ட விதம் என்பது இதுதான். சீயோனை தெரிந்து கொண்ட உண்மையான தாற்பயம் என்ன? குமாரனை தெரிந்து கொண்டா. தாவீதை தெரிந்து கொண்ட, தாவீதை தெரிந்து கொண்டான்னு படிச்சுட்டு இருந்தா எழுத்துதான் உட்கார்ந்துருக்கும். எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. நீங்க தாவீதையும் படிச்சீங்கன்னா இது யூதர்களுக்கு தெரியாதா? யூதர்களுக்கு அறிவில்லாம தானே இருந்தாங்க. சொல்ல புரியுதா? இப்படி யூதர்கள் தாவீதை மெச்சி கொண்டாங்களா இல்லையா? தாவீதை உயர்த்துவாங்களா இல்லையா? தாவீதுடைய இதை கூட ஏதோ இடத்த கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. கொடியில ஏதோ கொடியில நட்சத்திரமா ஏதோ ஒன்று கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. டேவிட் ஸ்டார்னு சொல்றாங்க பாருங்க. அந்த அளவுக்கு தாவீதை உயர்த்துன்னு வைத்துவாங்க. ஆனா தாவீது குறித்து இல்ல, யாருடைய ராஜ்யபரத்தை குறித்து சொல்றாரு. எல்லா எவிடன்ஸ் இருக்கு. நான் சொல்ற வசனத்தை குறிச்சுக்கங்க. சங்கீதம் 81 ஏற்கனவே எடுத்திருக்கேன். சங்கீதம் 89ஆம் சங்கீதத்தை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. 89ஆம் சங்கீதத்தை நல்லா வீட்டு வாசு பாருங்க. தாவீது குறித்து தான் பேசுவார். அப்படி தாவீது சொல்லுவாரு. ஆனா என்றென்றைக்கும் சூரியன் சந்திரன் உள்ளளவு அந்த ராஜ்யபாரம் இருக்குன்னு சொல்றாரு. நான் நிலைக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. உள்ளளவு சூரியன் சந்திரன் உள்ளளவும் வானம் உள்ளளவு அது இருக்குன்னு சொல்றாரு. அவர் யாருடைய ராஜ்யபாரத்தை குறித்து தான் பேசுறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவ்வளவு வெளிச்சத்தை காமிச்சு கொடுக்க. அப்போ இங்க அது விலகும் போது கர்த்தருடைய தூதன் தான் நினைக்கிறார். அடுத்து பாருங்களேன், அதுக்கு அடுத்து அவன் எதை குறித்து அறிய வேண்டிய இடம் அவனுக்கு வந்துட்டு அப்படின்னா 8ஆம் வசனத்தை பாருங்க. எப்போதும் பிரதான ஆசாரியனாகிய இப்போதும் அப்படின்னு வார்த்தை இருக்கு. நீ கேள். ஏன்னா இப்ப சீலோ கலைந்து கூடப்படுகிறது. இப்ப சீலோக்குள்ள கொண்டு வர்றாரு. எப்படி பாருங்களேன், நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழனும் கேட்க கடவர்கள் அப்படின்னு சொல்றாரு. சகரியா 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல. நீ மட்டும் கேட்க வேண்டாம், உன் கூட இருக்கிற தோழர் என்ன செய்வோம், நண்பர்கள் என்ன செய்யட்டும், கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர்கள் அடையாளமா இருக்கிற புருஷன் உனக்கு அடையாளமா இருப்பான். பாத்துங்க, ஏதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் என்ன செய்வேன்? யாரு கிளை எண்ணப்படுவர்? யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நான் வர பண்ணுவேன். சீலோ அகற்றப்படுகிறதுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, சீயோனை ஏற்படுத்துறன்னு அர்த்தம். என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நிலை நிற்கிற ராஜ்யபாரத்தை அன்று கொண்டு வருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் என்றார். அதுக்கு முன்னால எது களையப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, சீலோவை ஆண்டு அடிச்சு நொறுக்கிறார், அருவருப்புகளை அடிச்சு நொறுக்கிறார், வெளியே கொண்டு போகிறார். அப்போ அதுக்கப்புறம் பாருங்க, கிளை என்னப்படுவது முடிக்கல. 9ஆம் வசனம் பாருங்க. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்கள். இந்த 7 கண்கள் யாருடைய கண்கள்? கர்த்தருடைய கண்கள். வெளிப்படுத்தல 7 கண்கள் இருக்கு. நீங்க இந்த அடுத்த அதிகாரம் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்துலயும் யாருடைய கண்கள் போட்டிருக்கு? கர்த்தருடைய 7 கண்கள் இங்க போட்டிருக்கு. 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் என்ன செய்வேன்?
நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் என்ன செய்வீங்க? வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பொதுவாக அத்திமரத்தின் கீழையும் திராட்சை செடியின் கீழையும் கொண்டு வரப்படுவது என்பது சமாதானமான வாழ்க்கையை குறிக்கும். இது உண்மை, 100% உண்மை. சமாதானமா இருக்கப்படும் நிழல்ல, அத்திமரம் திராட்சை செடியின் நிழல்னு சொல்லும் போது ஞாபகம் இருக்கு. நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். நான் நினைக்கிறேன் 1 ராஜாக்களின் புஸ்தகம் நினைக்கிறேன். அதுல 4வது அதிகாரத்துக்கு வாங்க. 4வது அதிகாரம் 25 வாசிங்க. ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் 24ல போட்டிருக்கு. பின்பகுதியில நதிக்கு புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான், அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. பாத்துக்கங்க, சமாதானமா இருந்தது. 25ல வாசிக்கலாம். பாத்தீங்களா, இந்த திராட்சை செடியின் கீழ் அத்தி மரத்தின் கீழ் அப்படின்னு இது ஒரு பழமொழி. இது வித்தியாசமா நினைச்சிடக்கூடாது. இது ஒரு வழக்க சொற்கள், வழக்க சொற்றொடர். நீங்க எப்படி வச்சாலும் தெரியுதா, வழக்க வாக்கியம் வச்சாலும் தெரியுதா, வழக்க சொற்றொடர். திராட்சை செடியின் கீழும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கீழும் தன் தன் அத்திமரத்தின் கீழும் எப்படி இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. அப்ப இலைப்பாறுதல் எங்க அப்படின்னா அந்த கல்லை குறித்த வெளிப்பாடு வேணும். இதோ யோசுவாவுக்கு முன்பாக வைக்கப்பட்ட கல், கிளை எண்ணப்பட்ட நாமம் உடையவர், அவ கிளை கல், இதை குறித்த வெளிப்பாடு எப்போ இந்த மனிதனுக்கு கிடைத்தது? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இப்ப எப்படி புரிஞ்சுட்டீங்கன்னு பாக்க, சீலோவை கலைந்து போடும் போதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அக்கிரமம், நீங்க ஏதோ அழுக்கு வஸ்திரம் நினைச்சிட்டு இருக்காதீங்க, ஏதோ அத்தியில நினைச்சிட்டு இருக்காதீங்க. அத்தியில வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம் சொல்லி இப்படி பொருள் நீங்க எழுத்த பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அது உண்மையான வெளிச்சம் என்ன? இது மேல தலையை பாக சொல்றதுலாம் மகிமை கிடையாதுங்க. அப்ப இந்த மகிமை அவனுக்கு கிடையாது. மகிமை இழந்த மனுஷனா இருக்கிறான். அது நீங்கும் போதுதான் இங்க பாருங்க, என்றென்றைக்குள்ள வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கல பாருங்க. இது வெளிச்சம், கிளையும் நாமமுடைய வெளிப்படுத்தப்படுகிறார். கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவனவன் தன் தன், அப்ப இதோட குறிக்கி சாலமோன் ராஜ்ஜியம். சாலமோன் ராஜ்ஜியம் தெரியுதா? தாவீதுக்கு ஆண்டவர் இப்படிதான் வாக்கு பண்றாரு, உன்னுடைய ராஜ்யத்தை என்ன செய்வேன், என்னடிக்கு நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அணையாத விளக்கு இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப எதை குறித்ததுதான் நிறைவேற்ற வருதுன்னா சாலமோன் ராஜ்ஜியத்தை தான் சொல்றாரு. அப்ப இங்கேயும் அத்தி மரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் சுகமா இருப்பாங்கன்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது பரம தாவீது. அங்கேயும் தாவீது ராஜ்ஜியபாரத்துல என்ன, தாவீது ராஜ்ஜியபாரமா தாவீது ராஜ்ஜியபாரத்துக்கு சொல்லப்படுற அப்படின்னு நிறைவேறி சாலமோன் நாட்கள்ல 1 ராஜாக்கள் 4:25 பார்த்து வாசிக்கிட்டோம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் நிலையின் கீழே என்ன செய்யறான், சுகமா குடியிருப்பான். ஒரு இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா மீகா புஸ்தகத்துக்கு வாங்க. மீகா 4வது அதிகாரத்துல இங்க ஒரு இடத்துல இருக்கு பாருங்க. மீகா 4வது அதிகாரம் இப்ப நீங்க வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4:4 வாசிங்க. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பாத்தீங்களா, பயப்படுத்துவார் இல்லாமல் அவன் இந்த சுகமா இருக்கிறது, சமாதானத்தை குறிக்குது. இது வந்து அந்த காலத்துல உள்ள வழக்க சொற்றொடர். ஞாபகம் இப்ப இருக்கேன், எனக்கு எதுவுமே எழுதி வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதுக்காக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுக்கு மேல வாசித்து பாருங்க. 2வது வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. 2ஆம் வசனத்தை முடிச்சு நான் வாசிக்கிறேன். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் தான் போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, பர்வதத்தின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேல உயர்த்தப்பட்டிருக்கும். எருசலேம் மலைகள் தானே, மலைகள் சொல்லப்பட்டிருக்கு. மலைகளுக்கு மேல உயர்த்தப்பட்டிருக்க சீயோனை குறித்த வெளிப்பாடு சொல்றாரு. அதனால நீங்க அடுத்து பாருங்க, அழகா போட்டிருக்கு. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து எப்போ அந்த ஆலயம் ஸ்தாபிக்கப்படுது. ஜனங்கள் வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவார்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏன் அப்படின்னா சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அதுக்காக தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, சீயோனிலிருந்து வேதம். இந்த வெளிச்சத்துக்காக தான் இங்க காண்பிக்கப்படுது. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிலையிலும் அவனவன் தன் தன் அத்திமரத்தின் நிலையிலும் பயப்படுத்துவார் இல்லாமல். அவன் பயப்படுத்துவார், திகில் பயம் இதெல்லாம் இருக்கு.
அது இல்லாம சுகமா தங்கி இருக்க முடியும். கர்த்தரின் வாய் என்ன செஞ்சுட்டான்? சேனைகளின் கர்த்தரின் வாய், சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அடுத்து 5ஆம் வசனத்தை பாருங்க. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள், நாங்களும், இந்த கடைசியில பாருங்க, நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு 10 தலைமுறை உள்ள காலங்களில் நடப்பும் இருக்குதா? உங்க பைபிள் எப்படி போட்டிருக்கு? என்றென்றைக்கும் உள்ள. உண்மைதானா? என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யபரத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எல்லாமே ஞான அர்த்தங்க. இது எப்படி எடுத்துருவாங்க? உடனே கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பருவம், அப்போ 3rd டெம்பிள் கட்ட போறாங்க, 3வது ஆலயம் கட்டப்பட போகுதுன்னு சொல்றாங்க. எனக்கு அதுலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. 3வது ஆலயத்தை அவங்க கட்ட போறாங்க, பொருள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரே நாள்ல கட்டிடுவாங்களா டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தான் ஆலயம் இருக்கு, அவன் எந்த ஆலயத்தை கட்ட போறான்னு தெரியாது. சும்மா அந்த ஆலயம் இந்த ஆலயம் நினைச்சிடாங்க. இதாவது எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்லியிருக்கேன். கர்த்தர் தமது வருகையில தூதர்களை அனுப்பி எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களை இடத்துல கூட்டுங்க என்று சொல்ல மாட்டாரு. 4 தொகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களை தமிழத்துல கூட்டி சேர்க்கிறார். 4 திசைகள் இருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிதான் வேதத்துல நீங்கள் நானும் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்படி ஒரு இடத்துல நான் வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைகரம் உண்டாவதாக. எடுத்தீங்கன்னா வாசிங்க. 4ஆம் பக்கத்தில் இருந்தோம். மத்தேயு 8வது அதிகாரம் 11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பாருங்க எப்படி போட்டு பார்த்தீங்களா? வாசிக்கலாம். ராஜ்யத்தின் புத்திரர் எங்க தள்ளப்படுவாங்களா? சத்தமா சொல்லுங்க. புறம்பான இருள் என்ன செய்யப்படுவாங்க? தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நாம் இங்கே கவனிக்க பிரியமானோம்ல. அப்போ மேற்கிலும் கிழக்கில் இருந்து அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப திசையில இருந்து ஆண்டு என்ன செய்றார்? கொண்டு வருகிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இது குறித்து லூக்கா 13 கூட சொல்லப்பட்டிருக்கு. 13 கூட ஆண்டவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்கள, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்கள பாப்போம்னு சொல்லி 28ஆம் வசனத்தை அவர் சொல்லுகிறார். அதுக்கடுத்த வசனத்தையும் வாசிங்க, 29. அதாவது லூக்கா 13:28 நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாக உங்களே புறம்பை தள்ளப்பட்டவர்களாக காணும்போது உங்களுக்கு அழகி பிரகடிப்பு அங்கே உண்டாருக்குன்னு சொல்லி அங்க பேசுகிறார். வாசிக்கலாம் அடுத்த வசனம். லூக்கால 4 திசைன்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தியில 2 திசை இருக்கு, கிழக்கு இருக்கும். இங்க எத்தனை போட்டிருக்கு? 4 திசை. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்திருப்பார். எவ்வளவு மேன்மையா இருப்பாரு. 4 திசைகள்ல இருந்து ஜனங்கள் வருவாங்க. இதைத்தான் லூக்கா 13:29 நீங்கள் நானும் வாசிக்கிறோம். அப்போ பிரியமானவர்கள, இதைத்தான் நம்ம படிச்சுட்டு வர்றோம். அப்ப என்னைக்குள்ள சதா காலமும் அவரோடு கூட அவர்களை நிலைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யபாரத்துக்காக உங்களை என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். அதனால்தான் நம்ம கடைசி வரைக்கும் இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காகதான் இந்த சீலோ என்கிற இந்த சாயல நீங்கள் நானும் கலைந்து போடாம ஒரு காலம் ஆண்டவர் இதை சீயோனாக பாவிக்கவே மாட்டார். சீயோனாக தெரிந்து கொள்ளவே முடியாது. அவர் சீலோ என்ன சொல்லினா கலைந்து இருந்துதான் ஆகணும். அத்தியலைகளை கலைந்து இருந்துதான் ஆகணும். யோசுவாட்ட இருந்து அழுக்கு வஸ்திரங்களை கலைந்து இருந்துதான் ஆக வேண்டும். ஆளும் இவர்கிட்ட இருந்து அந்த அத்தியலை அந்த ஆடையை கலைந்திருந்து தோளுடைகளை அவர்களுக்கு உடுத்திதான் ஆக வேண்டும். யோசுவா பிரதம யோசுவாட்ட இருந்து அழுக்கு வஸ்திரங்களை கலைந்து அவர் நிச்சயமாகவே அவர் சிறந்த வஸ்திரங்களை உடுத்திதான் ஆக வேண்டும். இதே காட்சியை தான் புதிய ஏற்பாட்டுல அழகா காமிச்சு கொடுக்கிறார். இளையகுமாரனுடைய விஷயத்துல சீலோவில இருந்து அவன் சீயோனுக்கு வந்து சேர்ந்த விதத்தை சற்று கவனித்து பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அங்கேயும் கூட அங்க வேதத்துல தகப்பன் சொல்லுகிற விஷயத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் அங்கே அங்கேயும் பார்க்கிறோம் 22வது வசனத்துல. அப்புறம் தகப்பன் தன் ஊழியக்காரர் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு என்ன செய்யுங்க? உடுத்தி என்று இங்க காண்பித்து கொடுக்கிறார். உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துகிறத நாம் இங்க கவனிக்கிறோம்.
அப்போ உண்மையாகவே இவனுக்கு ஒரு அழுக்கான வஸ்திரத்தை இவனுக்கு நீக்கி இவனுக்கு நல்ல ஒரு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிற உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்துகிற விஷயத்தை நம்ம இங்க கவனிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம 24 வசனத்துல போட்டிருக்கு, என் குமாரனாகி இவன் மரித்தான் திரும்ப என்ன செய்தான் உயிர்த்தான். இதுலதான் இந்த மரித்தான் என்கிறதுலதான் நம்ம இந்த எந்த பகுதி அவர் கலைந்து போடுறாரு, சீர்களை கலைந்து போடுறாரு. நம்ம விசுவாசத்தவர்களா அந்த முந்தி ஏற்படுத்தப்பட்ட முந்தி நமக்குள்ளே இருந்த இன்னும் கூட நாம் அனுகவசரத்திலேயோ அல்லது அத்தியிலைகள்லையோ இளைய குமாரனை போல விழுந்து போன அந்த பாவத்தினால கடைபெற்ற அந்த வஸ்திரத்தோடு நம்ம வந்திருக்கலாம். சீலோ இல்ல சீயோ, சவுல் இல்ல தாவீது, கொஞ்ச நாள் தான் வரல, பிந்தினால்தான் தற்காலிகமாக இருக்கக்கூடிய கூட வாசஸ்தலம் அல்ல, என்னென்னைக்கும் நிலைநிற்க சீலோ இந்த தற்காலிக வாசஸ்தலம். மாம்சத்துக்கு இப்படி நடக்க வேண்டாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக தேவனை இன்னைக்கு நடைபெற ஜீவன வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனின் நன்மையான விசேஷ தருணத்துல ஆண்டவரே நித்திய காலமா என்றென்றைக்கும் நிலை நிற்கிற இந்த சீயோன் வாசஸ்தலத்துக்கு சீயோன் பருவத்துக்கு அடையாளமா இருக்கிற ஆண்டவரே ராஜ்ய பாரத்திற்காக ஆளும்படி நிலை நிற்கிற நித்திய ராஜ்ய பாரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கையால் செய்யப்பட்ட கூடாரம் பக்தி மரியாதை அல்ல, அந்த மாம்சத்தின்படி ஜீவிக்கிற இந்த காரியத்தின் அடிப்படை அல்ல. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக என்று சொல்லி ஆமாண்டவரே நம்ம ஜீவனையும் கண்டோம், சமாதானத்தையும் இங்க பார்க்கிறோம். அந்த ராஜ்ய பாரத்துல பெண் விருப்பப்படுகிற அந்த வாசஸ்தலத்துல ஜீவனும் வெளிப்பட்டதை நாங்க பார்த்தோம், சமாதானம் வெளிப்பட்டிருக்கிறது. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் என்று சொல்லும் போது சமாதானத்தை நம்ம இதை பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவரே கருத்து கொடுக்கிற வெளிச்சத்துல ஏதோ கேட்ட போனோம்னு சொல்லி இருந்து விடாமல் நிலைநிற்க கிருபைகளை தாங்க. என்னுடைய ஒரு பேச்சும் என்னுடைய ஒரு பார்வையும் நடக்க ஒவ்வொன்றும் உண்மை பிரதிபலிக்கக்கூடியதாக காணப்படட்டும். அந்த அவரை ஆசீர்வதிங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து சத்தியங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நம்முடைய கூட என்னென்னைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதிரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதிரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதிரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.